जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा। सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा गोविंदा। மகோன்னதமான புரட்டாசி மாதம் பகவானை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மாதம். நம்ம சனாதன தர்மத்தில் எல்லா மாதங்களுமே விசேஷமான மாதங்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் விதவிதமான பகவத் அனுபவங்கள் காண கிடைக்கிறது. இப்போ நமக்கு அழகாக தட்சிணாயனம் நடந்துட்டுருக்கு. தட்சிணாயனத்தில் ரொம்ப விசேஷம் இந்த மாலைய பட்சம்ன்ற பித்ருக்களுடைய இந்த 15 நாள். பித்ருக்கள் எல்லாம் பூமி பக்கத்தில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சனாதன தர்மத்தில் காண கிடைக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் தான் நமக்கு அழகாக இந்த புரட்டாசி மாதம் கோவில்கள் தரிசனம் இதெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மூதாதையர்கள்லாம் தொழுத ஒரு கோவில், பெரிய பாக்கியம். பூவிருந்த வள்ளி அழகான ஒரு திருநாமம். இன்றைக்கி தான் பூந்த மல்லி ஆயிடுச்சு. மல்லிகை பூவில் தாயார் அவதாரம் பண்ணா, அதனால தான் பூவிருந்த வள்ளி. அப்புறம் பூவிருந்த மல்லி, பூந்த மல்லி, இங்கிலீஷில் பூனமல்லி. எப்படி சொன்னாலும் பகவத் அனுக்கிரகம் பூரணமாக இருக்குது. இனிமேல் மல்லிப்பூவை பார்க்கும் பொழுதெல்லாம் பூவிருந்த வள்ளி தாயாரை நினச்சிக்கோங்க. அத்தனை விசேஷம் தாயாருடைய அனுக்கிரகம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா புஷ்பம். பகவான் கீதையில் சொல்லும் பொழுதே பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ அப்படின்றான். இலையோ பூவோ பழமோ ஒரு சொட்டு தண்ணீரோ அன்போட ஆத்மார்த்தமாக யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்றான். தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அன்பு தான். அன்புக்கு தான் பக்தின்னு பெயர். அன்புக்கு ஒன்றும் விலையெல்லாம் கிடையாது. இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ அன்பு கிடைக்கும்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட போய் ஒரு 50,000 ரூபா கொடுங்கோல, அதுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் தான் சிரிக்கும். 50,000 ரூபாய்க்கு அது சிரிக்கவே சிரிக்காது. அது 50,000 ரூபா கிழிச்சு போட்டு வாயில் வச்சுக்கும். அதுக்கு அந்த 50,000 விலையே கிடையாது. நம்ம ஆசையாக இருந்தா அப்படின்னு கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கும். அந்த 50,000 வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கனவு காணாது. அந்த குழந்தைக்கு முக்கியம் நம்முடைய அன்பு தான். அதே மாதிரி தான் சுவாமியும் நம்ம கிட்ட அன்பு ஒன்று தான் எதிர்பார்க்குறோம். சாத்து அஸ்மின்னு பரம பிரேம ரூபா. இப்படி தான் நாரத மகரிஷி சொல்கிறார்.
பகவானிடத்தில் இருக்கிற அன்பு தான் பக்தி. யசோத ஒரு விதமாக அன்பு வச்சா, நந்தகோபர் ஒரு விதமான அன்பு, வசுதேவர் ஒரு விதமான அன்பு, தேவகி மாதா ஒரு விதமான அன்பு, கண்ணனுடைய கோப குழந்தைகள், மாடு மேய்க்கிற குழந்தைகள், அவர்கள் வச்ச அன்பு வேற விதம், அர்ஜுனனுடைய அன்பு வேற, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு சுத்தாமா, குச்சேலருடைய அன்பு வேற, ராதாராணியினுடைய அன்பு வேற. ஆனால் எல்லா அன்புக்கும் சுவாமி வசப்படுறார். அன்புக்கு மட்டும்தான் சுவாமி வசப்படுறார், வேற எதுக்கும் வசப்படுறதில்லை. அதனால தான் நம்மாழ்வார் சொல்றார், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்பரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அழகா ஆழ்வார் சொல்றார், நம்ம மேல அவ்வளவு அக்கறை உடையவன், சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன். இந்த பகவான் அமர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கான். தெளிந்த ஒரு ஞானத்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறான். அப்பேற்பட்டவனுடைய துயர் அரு சுடர் அடி தொழுது எழு. நம்ம சொல்றோம்ல, நிறைய கவலைகளா இருக்கு, என்னமோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் கவலை. டிராஃபிக் வந்தா கவலை, வேர்த்தா கவலை, மழை பெஞ்சாலும் கவலை, மழை பெய்யலைனாலும் கவலை. கவலைக்கு ஒன்றும் விவஸ்தையே கிடையாது. எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம். நேரம் காலம்லாம் கிடையாது. தூக்கம் முழிக்கும் தான் கவலை. கதனை எழுதிக்கும் போதே கவலையோடு தான் எழுந்துக்கிறோம். குழந்தைகள் மட்டும்தான் சந்தோஷமாக எழுந்துக்கிறது. அதுவே சந்தோஷமாக சிரிச்சுன்னு எழுந்தால் கூட என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அதாவது இப்போல்லாம் சிரிச்சுன்னு இருந்தாலே பொறுப்பில்லாம் அர்த்தமாகிடுது. பொறுப்போடு இருக்கணும், எப்படி சீரியஸாக இருக்கும். ஆனால் கோவிலில் சுவாமி எல்லாம் பிரசன்னமாக சிரிச்சுட்டு தான் இருக்கா. தாயார் பிரசன்னமாக தானே இருக்கா. அஹோபிலம்லாம் போனோம்னா உக்ர நரசிம்மர்னு சொல்லி மேலே இருப்பார். ஜுவாலா நரசிம்மர், உக்ரஸ்தம்பதி கீழே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஸ்லோகமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் நரசிம்மர் குஞ்சலமாக இருப்பார், அழகாக இருப்பார். அந்த கோபம் கூட அழகாக தான் இருக்குமே ஒழிய சீரியஸாக இருக்க மாட்டார் சுவாமி. வாழ்க்கைன்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக. எவ்வளவு நாள் வாழ்ந்தோம், எங்கே வாழ்ந்தோன்றதை விட இவ்வளவு நாள் நான் ஆனந்தமாக இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணுறோம் சம்பாதிக்கிறதுக்கு, ஆனந்தமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனால் ஆனந்தமாக இருக்கும். இப்போ உட்காந்துருக்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கல, ஆனால் அவரவர்களுக்கு அந்த ட்ரெஸ் ஆனந்தமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சொத்து எல்லாம் மாறுறது, ஆனாலும் அவரவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கத்தானே செய்யுது. அது கூடவே நிறைய குட்டி குட்டி குழந்தைகள் இருக்குது, அதுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன், ஜாலியாக இருக்குது. அது ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? இப்போ வெளியில் பூ விற்கிறவங்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆனந்தமா, நல்லா கூட்டம் வருது, அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம். ஆனந்தம் இல்லாமல் யாருமே இல்லை. அதனால ஆழ்வார் சொல்றார், ஏன் மனசே எதையோ போட்டு ஏன் குழப்பிண்டே இருக்காய்? எதையோ யோசிக்கிறதுக்கா மனசு? அவனை யோசிக்கிறதுக்கு மனசு. அதான் துயரரு சுடரடி தொழுது எழு. இந்த பகவானை நினைச்சு அவனுடைய திருவடியை தொழுது எழு, அது போதும். ஏன்னா மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான் இல்லையா? எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிறான்னா சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ மனுஷாக்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சா பயப்படணும். ஒரு வேளை மறந்துட்டாங்கன்னா, ஒரு வேளை அவங்க போயிட்டாங்கன்னா, ஒரு வேளை அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா இவ்வளோ யோசிக்கணும். சுவாமி கிட்ட இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். பொறுப்பை நம்பிக்கையோட கொடுத்தா போதும். கொடுக்கறது ஒன்று தான் நம்ம வேலை. நமக்கு அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. சுவாமியை நம்பி ஒப்படைக்கிறது தான் பெரிய பாடாக இருக்கு. ஆனால் ஒப்படைச்சாச்சுன்னா எல்லாம் பார்த்து ஒப்படைச்சணும். துயரரு சுடர் அடி. இந்த பகவானுடைய திருவடியே செந்தாமரை பாதங்கள். அப்படிதான் ஆழ்வார்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். குந்தி தேவி, பூதேவி எல்லாருமே நம பங்கஜநாபாய
நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே அப்படின்னு தான் வர்ணிக்கிறார். தாமரையே தொப்புளா இருக்கக்கூடிய பத்மநாபா உனக்கு நமஸ்காரம். தாமரையே மாலையா போட்டுருக்கவனே நமஸ்காரம். தாமரையே கண்களா இருக்கக்கூடிய புண்டரீகாட்சா அரவிந்தலோசனா உனக்கு நமஸ்காரம். தாமரையே திருவடியா இருக்கக்கூடிய ஹே பிரபோ உனக்கு நமஸ்காரம். இந்த மனசு எப்பொழுதும் பூ மாதிரி இருக்கும். பூ ஒவ்வொரு நாளும் அழகாக மலர்றது இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசு அப்படி மலரணும். நம்ம இதய கமலம்னு ஒன்று உண்டு, நம்ம எல்லாருக்குமே உண்டு. அது இல்லாமல் யாருமே இல்லை. அந்த இதய கமலத்துக்குள்ள சுவாமி இருக்கார். இந்த இதய கமலத்தையே சுவாமியிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் புராண இதிகாசங்கள், வேதம், உபனிஷத் எல்லாம் சொல்றது. அந்த பகவானை விதவிதமாக கொண்டாடலாம். அந்த பகவானை கொண்டாடுறதுக்கு சுலபமான வழி எதுன்னா, ஒரு பூவை கொண்டு அவர் திருவடியில் போட்டாச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமாயிடுறாராம் சுவாமி. அதனால தான் கஜேந்திரன் அந்த முதல்ல கடிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் கூட துதிக்கையினால ஒரு தாமரை எடுத்து நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, காலம் முதல்ல கடிச்சுட்டு இருக்கு. 1000 வருஷம் போராடி களைச்சு போயிட்டான். அந்த சமயத்தில் கூட சுவாமி அப்படி கருடன் மேலே வரார். அதுதான் கருட சேவை விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பகவான் பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு முக்காவாசி கருடன் மேலே தான் வரார். துருவனை பார்க்கறதுக்கு கருடன் மேலே வரார். கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு கருடன் மேலே வரார். 16,100 ஸ்திரீகளை காப்பாற்றுறதுக்கு சத்யபாமாவோட கருடன் மேலே வரார். அதனால் கருட சேவைன்றது விசேஷம். காஞ்சி கருட சேவை, நவதிருப்பதி 9 கருட சேவை, திருநாங்கூர் 11 கருட சேவை, நம்ம இங்கே பூந்தமல்லியில் 3 கருட சேவை. இப்போ எல்லாம் பரமசுகம். அப்போ அந்த கருடன் மேலே வருகிறத பார்த்தவொடனே கஜேந்திரனுக்கு அவ்வளவு சந்தோஷமா, நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டியாப்பா, நான் கூப்பிட்டேன் அவ்வளோதானே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த வழியில கூட ஒரு தாமரை எடுத்து கொடுத்துட்டாங்க. பகவான் கண்கள்லேருந்து கண்ணீர். இந்த ஒரு கஷ்ட தசையில கூட எனக்கு ஒரு பூவை கொடுத்துட்டானே. அதனால தான் கோவிலுக்கு ஒரு பூ வாங்கிட்டு வரோம். அப்படின்னா சம்சாரிகளுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம், சேமிக்கிறது அதை விட கஷ்டம். ஈஸி எதுனா செலவு பண்ணுறது, எப்படி செலவாச்சுன்னே தெரியாது. ஆனால் ஏதோ செலவு ஆகிட்டே இருக்கு. வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுன்னு பார்த்தா கூடவே செலவும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகிறது. வருமானம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நிறைய சேமிக்க போகிறேன், அது வரைக்கும் யாரும் நான் பார்த்ததில்லை. வருமானம் ஜாஸ்தியான செலவும் ஜாஸ்தி தான் பண்ணிக்கும். இதுக்கு நடுவில் கூட என்னை பார்க்கறதுக்கு வரிசையில் வந்து நிற்கிறியே, எனக்காக ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறியேன்னு பகவான் அவ்வளவு ரசிக்கிறான். அதனால தான் தாயார் கூட மல்லிப்பூவில் அவதரிச்சா. இந்த பூ இருந்த வள்ளி பகவானுக்கு முதல்ல நன்னா பூ கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் சுதாமான்ற மாலாக்காரன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறான். பகவான் பிருந்தாவனத்தை விட்டுட்டு 11 வயசில் மதுரா போயிடுறான். கம்சவதம் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நாள் இப்படி அலையிறான். மதுரா வீதிகளில் அப்படி அலையிறான். அலையும் பொழுது அங்கே ஒரு பூக்காரர் இருக்கா. கம்சனுடைய ராஜ்யத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தெய்வ சிந்தனை பண்ண முடியும். சூழ்நிலையோ குடும்பத்தினுடைய பிரச்சனைகளோ எதுவுமே தெய்வத்தை நினைக்கிறதுக்கு தடை இல்லை. மனசு தான் வேணும். எங்கே வேணாலும் தெய்வத்தை நினைக்கலாம். கோவிலில் உட்காந்துட்டு எதை வேணாலும் நினைக்கலாம். எங்கேயோ இருந்துட்டும் கோவிலை நினைக்கலாம். மனசு தான். மனசு எங்கே இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். மனசு எத்தனைக்கெத்தனை தெய்வத்துக்கிட்ட இருக்கோ அத்தனைக்கெத்தனை ஆனந்தம். ஏன்னா தெய்வம் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறது, கெடுதல் பண்ணாது இல்லையா?
அப்போ இந்த தெய்வ சிந்தனையா அந்த மாலாக்காரர் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டுட்டார். கிருஷ்ணலீலைகள் 12 வருஷமாக கிருஷ்ணன் இந்த கோகுலம் பிருந்தாவனத்தை அவ்வளவு லீலைகள் பண்ணுறான். இந்த லீலைகள்லாம் பண்ணுறான்னா அதெல்லாம் கேட்டு கேட்டு இவருக்கு பூ கட்டி நிற்கிறது தான் வாழ்க்கை. இந்த பூவை கட்டும்போதெல்லாம் இந்த பூ கிருஷ்ணனுக்கு, இந்த மாலை கிருஷ்ணனுக்கு. ஆனால் வாங்கிக்க போகிறது யாரோ தான். அவன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம், எதுக்கு வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாலையை நான் ஏன் கிருஷ்ணனுக்காக கட்டுறேன், அந்த பாவம்தான். மல்லிப்பூ நல்ல வாசமாக இருக்கே, நல்லா ஜோரா மதுரை மல்லியில் அப்படி குண்டா அப்படி கட்டுவா, அடர்த்தியாக கட்டுவா. தெற்கு பக்கம் போக போக இந்த ஒரு முழம் கணக்கெல்லாம் கிடையாது. 100 பூ 200 பூ இவ்வளோ தான் இருக்கும். எலிவால் சைஸ் தான் இருக்கும் இந்த 100 பூன்றது. ஆனால் நல்லா திக்காக அடர்த்தியாக வட்டமாக ஜம்முன்னு கட்டுவாள், குப்புன்னு மலரும் அது. அந்த மாதிரி அந்த மல்லிப்பூ கட்டும் பொழுதெல்லாம் கூட அவருக்கு பகவத் சிந்தனை. பெரியாழ்வாரே சொல்றார், கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய். இந்த பூ விருந்த வள்ளியில் 3 பெருமாள் இருக்கார். ரங்கநாதர், ரங்கநாதருக்கு நேர் எதிர்க்க வரதராஜன், 2 பேர் நடுவில் திருக்கச்சி நம்பி. கோவிலில் நுழைஞ்சா முதல்ல நடுநாயகமாக யாரா இருக்காருன்னா திருக்கச்சி நம்பிகள் தான். ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பினா தான் பெருமாள். பிரதட்சணை வரும்போது யாரோ இங்கே இருக்காளேன்னு பார்த்தா தான் திருவேங்கடமுடையார். ஆனால் கோவிலுக்குள்ள மெயின் சன்னிதியில் நுழைஞ்சோம்னா ஜம்முன்னு கையில் விசிறியை வச்சுட்டு திருக்கச்சி நம்பிகள் தான் காட்சி. அப்போ 3 பெருமாளும் ஆனந்தமாக வந்து இங்கே இருக்காளாம். பெரியாழ்வார் சொல்கிறார், கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். இந்த என்ன மழை கொட்டக்கூடிய மேகம் நல்லா கண்ணகரேன்னு இருக்கு இல்லையா, அது எப்படா இருக்குன்னா கிச்சா பயல மாதிரி இருக்கான். ஆனால் கொழுக்கு முழுக்கு ஜம்முன்னு கண்ணகரேன்னு இருக்கான். இப்போ இன்றைக்கி ரங்கநாதரை பார்த்தா அப்படி தான் இருக்கா. கருவுடை மேகங்கள் கண்டால் பளபளபளபளன். கோவிலில் சுவாமி அழகாக இருக்காருன்னா அர்ச்சகர் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறார். நம்ம ஒரு வீட்டில் குழந்தை நன்னா இருக்குன்னா அம்மா நன்னா பார்த்துக்கிறான்றோம் இல்லையா. கோவிலில் சுவாமி அழகாக அலங்காரமாக இருக்கார், பளபளன்னு இருக்காருன்னா அந்த சுவாமியை குழந்தையாக பார்த்துக்கிற அர்ச்சகர்கள் காரணம். அதனால் அர்ச்சகர்கள்லாம் கோச்சிக்கப்படாது. அங்கேயே நின்று பார்த்தேன்னா தெரியும். இன்னைக்கு வரிசையில் நிற்கிறவாளுக்கே வழிநேரம்ன்றோம். அவர் எத்தனை மணிக்கு வந்து அலங்காரம் பண்ணி அத்தனை பேருக்கும் சேவை பண்ணி திரும்பி ராத்திரி போய் இன்னும் 1 மாதத்துக்கு இப்படியே தான். புரட்டாசி மாதம் முழுக்க ஓட்டம் சாட்டம், அதுக்குள்ளே வேறு தானே வந்துடும். அப்புறம் மார்கழி வந்துடும். ஏதோ ஒரு உற்சவம் மாற்றி மாற்றி எப்படி இருக்காருங்கன்னா அதுக்கு எத்தனை பேர் உள்ளே போய் பார்த்தாலும் தெரியல. பலான்னு என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் வர்ணிக்கிற மாதிரி அள்ளி தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்க சுவாமி. சம்மனு நல்லா சம்பி சீக்ஸோட அத்தனை அழகு. கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். அப்பா இந்த மேகங்கள் போல அழகா இருக்கிற ஹே பிரபு, உலகேழும் உண்டவனே நீயே வந்தாய் பிறந்தாய். திருவுடையாள் மணவாளா, ஸ்ரீதேவியனுடைய மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். திருவரங்கத்தில் படுத்துட்டு ஹே பிரபோ, மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாரா. இன்னும் மல்லிப்பூக்கு மட்டும்தான் டூப்ளிகேட் வரல. பிச்சி பூ மாதிரியே டூப்ளிகேட் இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும், ஆனால் வாசமே இருக்காது. மல்லிகைப்பூவில் மட்டும் இன்னி வரைக்கும் டூப்ளிகேட்டாக. அதுவும் பாம்பேயில் போயாச்சுன்னா நந்தியாவட்ட மொட்டை மல்லிகையாக கொடுத்துருவோம். நாங்கள் ஒரு தடவை வாங்கிட்டோம், வளரவே இல்லை, 3 நாள் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நானே பிரித்து பார்த்தா நந்தியாவட்ட மொட்டு. ஆனால் மல்லிகை ஜம்முன்னு வளர்ந்துடும் இல்லையா. அந்த மல்லிகை பூச்சூட்ட வாராய். ஏ கிருஷ்ணா, யசோதை கூப்பிட்றான், கிருஷ்ணா வா 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 வா, உனக்கு மல்லிகை பூச்சூட்டி விடுறேன்டாக்க வந்த. சிட்டிலெல்லாம் அந்த பழக்கம் மாறி போயிடுது. ஆனால் இன்றைக்கி கிராமங்களில் போனால் இந்த ஆம்பளை பசங்களை ஒரு கொண்டையை போட்டு அதில் ஒரு மல்லிகை பூவை சுற்றி விட்ருவாங்க. நல்லா அந்த குழந்தை நல்லா கண்ணகரையில் அழகாக இருக்கும். நல்லா எண்ணெயை வச்சு சீவி அழுத்தி வாரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு. சிட்டிலெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு நல்லா கண்ணங்கள் மூக்கெல்லாம் வர ஒழுகின்னு இருக்கும்.
அம்மா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி தலையில் அப்படி செண்டு போட்டு செண்டு மல்லி சுற்றி விட்டுருப்பா. உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்காது, தலைமுடி பண்ணி நான் அழுத்தி வாரி. அதே தான் கிச்சாபை. கிச்சாபை அப்படி தான் இருப்பான். நன்னா ஜோரா 2 கையில் வெண்ணெய் உருண்டை கொடுத்தாச்சுன்னா போதும், வெளியே பார்த்துட்டே இருக்குமா. யசோதை நன்னா ஜோரா முடிச்சு கொண்ட போட்டு மல்லிகை பூச்சூட்ட வாரா. இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்காராம் அந்த மாலாக்காரர். அதனால் மல்லிகைப்பூ கட்டினா கூட ஓ கிருஷ்ணனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பிடிக்கும்னு யசோதா மாதா கட்டுவாளே. இந்த மல்லிகை மாலையை நான் கண்ணனுக்காக கட்டுறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்ணனுக்கு நானே என் கையினாலே இந்த மாலையை சாத்துவேன். மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. மனசில் நல்லதை நினைங்கோ. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்கு. நான் போனால் பஸ்ஸே வராது, நினச்சிட்டே போங்க பஸ்ஸே வராது. நான் போகும்போதெல்லாம் டிராஃபிக் ஜாம், நிச்சயமாக டிராஃபிக் ஜாம். என்னை பார்த்தாலே அவளுக்கு ஆகாது ஆகாது. மனசு யத்பாவம் தத் பவதி. மனசில் நல்லதை நினைக்கும். நான் நன்னா இருக்கேன், குடும்பம் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், குதூகலமாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன். பகவான் அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறோம். உலகமே ஆசீர்வாதம் பண்ணுற நம்முடைய எண்ணங்களுக்கு சூரியன், சந்திரன், பூமி, காற்று, திக் தேவதைகள், மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பூச்சிகள், வீட்டில் கௌடிக்க தருதுன்னு அந்த பள்ளி வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறது. அதனால் நல்லது நினைக்கும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. உங்கள் நினைவுகளுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆயிட்டு. அதனால தான் ஆண்டாள் திருப்பாவில் எல்லாம் மங்களகரமாக பேசுகிறா பாருங்க. எந்த இடத்துலையுமே ஆழ்வார்கள் வார்த்தைகளோ, நாயன்மார்களுடைய வார்த்தையோ, ஔவையாருடைய வார்த்தையோ, அருணகிரிநாதருடைய வார்த்தையோ தப்பாக வரவே வராது. ரொம்ப பாசிட்டிவாகவே தான் இருக்கும். நல்லனவெல்லாம் தரும். பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நலம் தரும் சொல் என்ன அழகான வார்த்தை. நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான். ராமானுஜன் எந்த இடத்துல நெகட்டிவாக ஒரு வார்த்தை பேசினதில்லை. திருக்கட்சி நம்பிகள் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசுவார். அப்போ நினைவுகள் அந்த மாலாக்காரன் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பூ கட்டுறாராம். ரோஜா பூ கட்டுறார், மல்லிகைப்பூ கட்டுறார், செண்பகப்பூ கட்டுறார். செண்பகப்பூ சூட்டவாராய் அப்படின்ற ஆழ்வார். இதெல்லாம் கட்டி 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 ஒவ்வொரு நாளும் யார் யாரோ தான் வாங்கிட்டு போகிறான். ஆனால் அவர் மனசில் தீர்மானம், நிச்சயமாக ஒரு நாள் கண்ணன் வருவான், என்கிட்ட பூ வாங்கிப்பான். தெய்வம் தேடி வந்துடுத்து. எல்லாரும் அவன் கிருஷ்ணனை வா 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 வான்னு கெஞ்சறாளாம். இந்த பூக்காரன் வீட்டை தேடிண்டு கண்ணன் போவான். மனசு பகவான் உற்சவமாக கோவிலில் வீதி வீதியாக அதுக்கு வரான். உன்னால் வர முடியல, உன் வீட்டு வாசலுக்கு நான் வரேன். நம்முடைய தெய்வங்கள் தான் பேசும் தெய்வங்கள், விளையாடும் தெய்வங்கள், கொஞ்சம் தெய்வங்கள், நம்மோடு வாழும் தெய்வங்கள். சந்தேகமே வேண்டாம். பேசும் தெய்வம் எல்லாம் அழகாக கொண்டாடக்கூடிய தெய்வம், நம்மளை கொண்டாடுற தெய்வம். நம்ம தெய்வங்கள்லாம் நம்மளை கொண்டாடுறது. அதனால தான் திருப்பதியில் மொட்டை அடித்து முடிய கொடுத்தா கூட தெய்வம் வாங்கிக்கிறது. நீ கொடுக்குறிய வாங்கிக்கிறேன்னு அவ்வளோ சந்தோஷம் திருப்பதி பெருமாளுக்கு. திருப்பதி பெருமாள் அவ்வளோ பெரியவர். அவர் கூட எங்கள் ஓரத்தில் ஒரு ஒண்டி கொடுத்ததில் நின்றுருக்கார். உள்ள இடம்லாம் பரவாயில்ல, இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு இடம் கூட நிற்கிறாரோன்னு. ரங்கராஜன் அவ்வளோ பெருசு, 165 ஏக்கர். இங்கே என்னடானா தேமே நிற்கணுண்டு ஓரத்தில். என்னடாண்ணா பக்தனுடைய பக்திக்கு வசப்பட்டு காஞ்சிபுரம் வரதராஜன் அவர் தனி கோட்டை. பெருமாள் கோயில் அவ்வளோ பெரிய கோட்டை. இங்கே திருக்கட்சி நம்பியோட ஒரு ஓரத்தை நான் இருந்துக்கிறேன்டா அப்படின்னு நிற்கிறார். அப்படின்னா பக்தி, தெய்வம் பக்திக்கு மட்டும்தான் வசப்படும். கிருஷ்ணன் வந்துட்டானா அவ்வளவு அழகா இந்த மாலாக்காரனுடைய வீடு தேடி வந்துட்டான். வந்து நிற்கிறானா. ஆனால் அந்த மாலை நல்லா இருக்கு இல்லையா, கூட பலராமன் வேற. கிருஷ்ணன் பார்க்காத பூவா? பிருந்தாவனத்தில் எத்தனை விதமான மலர்கள் உண்டு, மரங்கள் உண்டுன்னு லிஸ்ட் இருக்கு ஸ்ரீமத் பாகவத்தில். ஆனால்
கண்ணனுக்கு என்னமோ இந்த மாலாக்காரன் கட்டியிருந்த மாலை பிடிச்சுதான். நீங்கள் உங்கள் கையால் கட்டுற மாலை அது என்ன வேணா இருக்கணும், அதுதான் சுவாமிக்கு ரொம்ப உகப்பு. நீங்கள் ஒரு புஷ்பத்தை உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அத்தனை ஆனந்தம். மாலாக்காரன்கிட்ட வந்து பகவான் எனக்கு பூ வேணும்னு கேட்கலையா, ஆனால் இந்த மாலை அழகாக இருக்கு இல்லையா, ஏ கிருஷ்ணா அந்த மாலையை பாடுற அழகாக இருக்குடா. ரெண்டு பேரும் பேசுகிறாள. மாலாக்காரன் கண்களில் கண்ணீர். பக்தனும் பகவானும் என் வீட்டு வாசலில் நிற்கிறாளே, என்ன தேடின்னு வந்துட்டார்களேன்னு சந்தோஷமா. அவர்கள் காட்டுற மாலையெல்லாம் எடுத்து கண்ணன் கழுத்துலையும் பலராமன் கழுத்துலையும் மாற்றி 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 போட்டுன்னு இருக்கான். கையை கூப்பிண்டான். அவ்வளோ பெரிய பாக்கியம். கண்ணன் கிட்ட அவ்வளோ மாலையும் எனக்கு போட்டுட்டியே, இதெல்லாம் விற்க வேண்டிய மாலையாச்சே. அவன் சொன்னான், நித்தியம் வித்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் குறவு கிடையாது, ஒன்றா இருக்கேன். இவ்வளோ விற்றதும் எதுக்கு, இவ்வளோ நாள் வாழ்ந்தது எதுக்குன்னா உன் கழுத்தில் ஒரு மாலையை போடுறதுக்காக தான். இத்தனை நாள் எதுக்கு வாழ்ந்தோம்? ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்குல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில் அவமானம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது. வெளியிலேருந்துலாம் வேண்டாம், நமக்கே நாமே நமக்கு தானே பிரச்சனை. எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம், எழுந்துக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் எழுந்துக்கல நாமளே புலம்புறோம். அந்த கோவத்தை அடுத்தவன் மேலே காட்டுறோம். அப்புறம் என்ன பண்ணுறது, கோவம் வந்து தொலைகிறது, நம்மளை நானே வந்துக்கணும். கடைசியில் எல்லாம் ஆரம்பம் நம்ம கிட்டேருந்து தான். இப்போ இதெல்லாம் தாண்டி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்ததுக்கு என்னடா பிரயோஜனம்னா, அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதை விட வேற என்ன பாக்கியம்? நம்ம மூதாதையர்கள் பார்க்க முடியாத ஒரு பாக்கியத்தை நாம் பார்த்துட்டோம். தைரியமாக சொல்லலாம், கொரோனாவை பார்த்தவங்களும் நம்ம தான், ராமர் கோவிலை பார்த்தவங்களும் நம்ம தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். கொரோனாவில் உசுரை பிடிச்சி வாழ்ந்துட்டோம். வாழ்ந்ததுனால ராமர் கோவில். ஒருவேளை கொரோனாவில் போயிருந்தோம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே கொரோனா. ஐயோ ராமர் கோவில் பார்க்காம போய்ட்டு அங்கேயிருந்து புலம்பணும். கொரோனாவில் கஷ்டப்பட்டு உயிரை பிடிச்சிட்டு அப்படியோ மாஸ்கை போட்டுட்டு வீட்டுக்கு உட்காந்துட்டு புலம்பிண்டு கிடச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து என்னடா கிடச்சதுன்னா, ராமர் கோவில் திறக்கிற அன்னைக்கு, ராமனை பார்க்குற அன்னைக்கு உசுரோடு இருந்தோம். அவ்வளோ பெரிய பாக்கியம். சரியா? இப்போ பூமியில் இருக்கிறவர்கள் தான் ராமர் கோவில் இருக்கிற சமயத்தில் ஒரு ஸ்ரீராமநவமியை கொண்டாடிருக்கோம். 500 வருஷத்தில் நமக்கு தான் அந்த பாக்கியம். இப்போ குறை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். அவன் சொன்னான், மாலாக்காரன் எனக்கு ஒரு குறை இல்லை கிருஷ்ணா, நன்னா இருக்கேன். பகவான் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். என்ன வேணும்னா ஒன்றும் வேண்டாம், எப்பொழுதும் நிறைய பக்தியை கொடு. ஏன்னா பக்தி வந்தாச்சுன்னா எல்லாம் வந்துடும். பக்தி தான் வேணும். அது கிடைச்சாச்சுன்னா தெய்வமே கிடைக்கும். அப்போ எல்லாமே கிடைக்கும் தானே. அறம், பொருள், இன்பம், வீடு, ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக தேடி ஓட வேண்டாம். இதுக்கு ஒரு பூஜை, அதுக்கு ஒரு பரிகாரம், இதுக்கு ஒரு நவரத்ன கல், இதுக்கு ஒரு வாஸ்து, ஒன்றும் வேண்டாம். இதுக்கெல்லாம் செலவு ஜாஸ்தி. பக்திக்கு செலவு இல்லை. மாலாக்காரன் என்ன பண்ணா, நித்தியம் கற்ற பூவை சுவாமிக்கு நினச்சி கட்டினார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்ததுக்கு கண்ணன் வீட்டு வாசலில் வந்து நின்று மாலையை வாங்கிட்டாச்சு. பக்திக்கு ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, பெரிய புத்திசாலித்தனம், பதவி, அழகு எதுவும் முக்கியம் இல்லை. ஒரு 2 வயசு குழந்தை 70 வயசு தான் விளையாடுறார். இதுக்கு என்ன அன்பு தானே. இவரோட போஸ்ட்டுக்காக அது விளையாடுறதா? இல்லாட்டி அந்த குழந்தை என்னுடைய வம்சம், என்னுடைய பரம்பரைன்னு விளையாடுறதா? யார் வீட்டு குழந்தையா வேணா இருக்காது. 2 வயசு குழந்தை ட்ரெயினில் பார்த்தாலே குஷியாக விளையாடணும் இல்லை? அன்பு தானே. இப்போ கண்ணனும் அன்புக்குத்தான் வசப்படுறான். அப்போ இந்த மாலாக்காரன் பகவான் சொன்னான், இம்மை மறுமை எல்லாம் கொடுத்தேன், மோட்சமும் தந்தேன்னுட்டான். ரொம்ப மாலை கட்டி போடுறதுக்கு டெய்லி பூ கட்டி வித்தது தான். அதை கிருஷ்ணனுக்குன்னு பண்ணதுக்கு ஒரு நாள் பகவான் பிரத்யக்ஷத்தை வர விதவிதமான மாலைகளை போட்டதில் பகவான் சொன்னான், இங்கே இருக்கிற வரைக்கும் நன்னாரு, பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யத்தோடு நன்னாரு, உனக்கும் உன் வம்சத்தாருக்கும் தந்தேன், முடிவில் மோட்சமும் தந்தேன்னுட்டான். எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டான். அப்போ பூ அவ்வளவு விசேஷம். ஆனந்தமாக ஸ்ரத்தையோடு கொடுத்துருங்க.
இந்த பூக்காரன் விஷயத்தை தான் பிடிச்சிருந்தார் பெரியாழ்வார். இதை தான் பிடிச்சிட்டு அவ்வளோ பெரிய பாகவதம், 18,000 ஸ்லோகம், விதவிதமான பக்த சரித்திரம். ஆனால் பெரியாழ்வார் பார்த்தார், மற்றதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நம்ம மாலாக்கரை டெய்லி பூ கட்டி போட்டோம், நமக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அழகாக ஒரு தோட்டம் போட்டு நித்தியம் பூவாக பிரித்து விதவிதமான மாலை கட்டி வடபத்திர சாய்க்கு போட ஆரம்பிச்சுட்டார். அவ்வளவு ரசிச்சு நடா கிடச்சிதுன்னா ஆண்டாள் கிடச்சுட்டார். ஆண்டாள் கிடச்சுட்டான்னா வேற என்ன வேணும்? மார்கழினாலே ஆண்டாள் தானே செல்லக்குட்டி. ஆண்டாளே கிடச்சுட்டார். ஆண்டாளுக்கு கிருஷ்ண கதை சொல்கிற பாக்கியம். நாங்கள்லாம் ஆண்டாள் கதையை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டாளுக்கு கிருஷ்ண கதை யாரு? ஆண்டாள் ஸ்வயம் பூமி பிராட்டி. கிருஷ்ணன் நன்னா தெரிஞ்சவள். கிருஷ்ணன் பூமியில் அவ்வளவு லீலைகள் அவளுக்காகவே வந்தான். ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ண அவதாரத்துக்கு காரணமே பூமி பிராட்டி. அப்படிதான் காண கிடைக்கிறது. அவள் தான் போய் கெஞ்சரா, முடியலை, அசுராளுடைய அட்டகாசம் தாங்க முடியலை. இப்போ பகவான் சொன்னால் நானே அவதாரம் பண்ணுறேன்ற அவ்வளவு நன்னா விஷயம் தெரிஞ்ச பூமி பிராட்டி அவள் ஆண்டாள வந்தாச்சு. திருவாடிப்பூரத்து சகத்துத்தாள் வாழியே. இந்த ஆண்டாளுக்கு நித்தியம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிருஷ்ண கதை. அவளும் கதை கேட்டுட்டே பூ கட்டினாலும் ஆண்டாளும் பார்த்தாலும். அப்பா பண்ணுறதுதான் நமக்கு வழி, குரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவள் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து துளசி எல்லாம் பெருசு துளசி மாலை கட்டுவாளாம். அப்பா பெரிய பெரிய மேலே இருக்க கொடிகள்லேருந்து பூ பறிச்சா, இவள் துளசி செடிக்கு தான் ஆவிர்பவிச்சா. அந்த துளசி இலையாக எடுத்து கட்டி 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 மாலையாக கொடுப்பாள். அப்பாவும் பொண்ணும் மாலை கட்டுற சமயத்தில் கிருஷ்ணலீலா பேசுவாளாம். நந்தவனத்தில் பூ பறிக்கும் பொழுது கிருஷ்ணலீலா பேசுவாளாம். ஆண்டாள் கேட்பாளா, இந்த பூ உடுத்தாதாப்பா, அப்பா அந்த காட்டுப்பூ அழகாக இருக்கேப்பா, அதை ஏன்பா பெருமாளுக்கு சாத்துறதில்லை? இப்போ பெரியாழ்வார் சொன்னாராம், வந்து எல்லா பூவும் பெருமாளுக்கு உகப்பு தான், ஆனால் பிரிக்கிறவா சந்தோஷமாக சுலபமாக பிரிக்கணுன்றதுக்காக வாசனை உள்ள பூவாக போடணும்னு சாஸ்திரம். அதனால் பீமன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் காத்தால் எழுந்த உடனேயே எழுந்து உட்காந்துருவான். படுக்கையில் பல்லெல்லாம் தேய்க்கிறதுலாம் கிடையாது. எழுந்து உட்காந்து இன்னைக்கு உலகத்தில் பூத்த அத்தனை பூக்களும் கண்ணனுக்கு சமர்ப்பணம். இன்னிலேருந்து நீங்கள் பண்ணிடுங்க. நீங்கள் அட்வான்ஸாக ராத்திரியே சொல்லிடுங்க, நாளை காலையில் பூக்கும் பூக்கள் அனைத்தும் கண்ணனுக்கே சமர்ப்பணம். ஆனால் காத்தால வரைக்கும் நம்ம இருப்போமான்னு கேரண்டி இல்லை. பெருமாளும் இருப்பார், பூவும் இருக்கும், நாம் இருக்கணும் இல்லையா? இப்பயே சொல்லிடுங்க, அது வரைக்கும் இருக்கணுமே. ராத்திரி போய் படுக்கையில் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இல்லையா? வாழ்க்கை இவ்வளோதான். கூப்பிட்டா கிளம்பிட வேண்டியதுதான். ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்கக்கூடாது. கூப்பிட்டா போயிடுவேன், கூப்பிட்டா போயிடு, வசமும் பேசக்கூடாது, இருந்துகிட்டே இருக்கணும். கூப்பிட்டா போயிடணும். இந்த கூப்பிட்டா போகிறேன்னு சொல்கிற ஒருத்தர் கிளம்பினாமல் எனக்கு தெரியல. அவளாம் நன்னா உட்காந்துட்டான். இந்த பேசாத கூட டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடு. அதனால் இப்பயே இந்த க்ஷணமே உலகத்தில் இப்போ மலர் அத்தனை பூக்களும் பகவானுக்கு சமர்ப்பணம். ராத்திரியில் சில பூக்கள்லாம் அழகாக பூக்கும், சிலதெல்லாம் அர்த்தராத்திரிக்கு மேலே பூக்கும். இந்த பவழ மல்லி எல்லாம், இந்த மல்லிகை ஜாதியெல்லாம் இப்போ தான் மலர்ந்தடி குப்புன்னு மனம் வீசும். இந்த சமயத்தை அப்படியே கொடுத்துருங்க. பீமன் அப்படி தான் பண்ணுவானோ. அந்த மாதிரி ஆண்டாளும் பெரியாழ்வாரும் மாலை கட்டி மாலை கட்டி மாலை கட்டி வடபத்திர சாயிக்கு போட்டுட்டான். வடபத்திர சாயி, வட விருட்சம் அப்படின்னா ஆலமரம், பத்திரம்னா இலை, ஆலிலை கண்ணன், அதான் வடபத்திர சாயின்னு பேர். நாம் இன்னைக்கு கழுத்தில் போட்டுக்கிற டாலர் எதுவுமே ஆலிலை கண்ணன் கிடையாது, அரசேல கண்ணன் தான். ஆலிலை டிசைன் வேறு, அரசேல டிசைன் வேறு. இங்கெல்லாம் சுற்றுறது அரச மரம். இந்த அரச மரம் இலை மாதிரி இருக்கிற டாலரில் தான் எல்லாம் கிருஷ்ணனை போட்டுக்கிறான். ஆலிலை வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா போய் சுற்றி பாருங்க, விழுந்து இருக்கிறது ஆலிலை, ஆலமரம். அந்த ஆலிலை கண்ணனுக்கு அவ்வளவு அழகாக மாலை கட்டி போட்டுட்டாராம். ஆண்டாளும் திருப்பாவை விரதம் இருந்தா, பிரார்த்தனை எல்லாம் பண்ணா. இந்த மாலை கட்டி போட்டதுக்கு பெரியாழ்வாருக்கு என்னடா கிடைச்சதுன்னா, ரங்கராஜனுடைய மாமனார்ன்ற அதிகாரம் கிடைச்சது. மாலை கட்டி போட்டு அதெல்லாம் கிடைக்குமாண்ணா? ரங்கராஜன் மாப்பிள்ளை உலகத்தில் ரங்கராஜனை போல ஒரு மாப்பிள்ளை உண்டா? குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், என் அரங்கத்து இன்னமுதர். ஆண்டாள் சொல்றா,
சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவா இந்த நவகிரகமே இம்சை, இந்த மாப்பிள்ளைன்றது 10வது கிரகம்னு சொல்லுவா. இந்த நவகிரக பிரீதி கூட ஒவ்வொன்றுத்துக்கு இதை பண்ணால் அதை பண்ணால் திருப்தி ஆகிடும். இந்த மாப்பிள்ளைன்றது விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது, போகவும் போகாது. 7.5 நாட்டு சனி கூட 7.5 வருஷத்தில் முடிஞ்சிடும். இது இருக்கும், ஆனால் வம்பு. அப்படிலாம் இல்லாதபடி நல்ல மாப்பிள்ளையை யார் கிடச்சதுன்னா ஜனக மகாராஜா ராமச்சந்திரமூர்த்தி. அதுக்கப்புறம் பெரியாழ்வாருக்கு ஸ்ரீரங்கநாதன் கிடச்சுட்டான். ரங்கராஜன் தோலாத தனி வீரன் தொழுத பெருமாள், சாதாரண பெருமாள் கிடையாது. நிகமானந்த மகாதேசிகன் சொல்றார், ஸ்ரீரங்கம் என்ன பேர்பட்ட கோவில் தெரியுமா? அவ்வளவு அழகான கோவில், ராமனே தொழுத ஒரு பெருமாள் ரங்கராஜன் அப்படின்றார். இந்த ரங்கராஜனை மாப்பிள்ளையா அடைஞ்சு விட்டாராம். அது எனக்கு தெரிஞ்சு முதல்ல வீட்டோட மாப்பிள்ளை ஊரோட மாப்பிள்ளை யாருன்னா ரங்கராஜன் தான். அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். உறையூர் கூட போயிட்டு தான் வரார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டார். அவர் போனதுக்கப்புறம் தான் வடபத்திர சாய் கொஞ்சம் மவுசு குறைஞ்சி போயிடுது. எங்கே போனாலும் ரங்கன் ரங்கன் ரங்கமன்னார் ரங்கமன்னார் ரங்கமன்னார். ஆண்டாள் கிடச்சுட்டா. பூமாலை கட்டினதில் ரங்கராஜன் மாப்பிள்ளையாக கிடச்சுட்டான். பூமாலை கட்டினதுக்கு பரபிரம்மத்தை நிரூபணம் பண்ணிட்டா. பூமாலை கட்டினதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தையே கட்டிட்டார். இன்னி வரைக்கும் தமிழ்நாடு அரசு முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம். எந்த கொம்பன் வந்தாலும் இதை மாற்ற முடியாது, மாற்றவும் விட மாட்டோம். ஆண்டாள் தான் இந்த ராஜ்யத்தினுடைய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. வெறுமை பூ கட்டி போட்டு இருந்த ஒருத்தர் தானே பெரியாழ்வார். ராஜகோபுரம் கற்றார், ஆண்டாள் அடைஞ்சுட்டார், அங்கமன்னார் மாப்பிள்ளையா அடைஞ்சுட்டார், வடபத்திர சாய்க்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பிறடான்னா அந்த பூ கட்டி போட்டா இவ்வளவும் கிடைச்சிடுமா? அதை பிடிச்சிட்டார் தொண்டரடி பொடியாழ்வார். ஃபர்ஸ்ட் மாலாக்காரன், 2வது பெரியாழ்வார், 3வது தொண்டரடி பொடியாழ்வார். அவர் ஊர் கும்பகோணம், திருமண்டங்குடி. அங்கேயே நிறைய பெருமாள் இருக்கார். சாரங்கபாணி, சக்கரபாணி. எந்த பக்கம் லெஃப்டில் போனால் ரைட்டில் போனால் எந்த பக்கம் போனால் யாரோ ஒரு பெருமாளோட முட்டின்னு தான் நிற்கணுங்க. ஒன்று சிவபெருமான் நிற்பார், இல்லாட்டி இவர் நிற்பார். மாற்றி மாற்றி முட்டின்னு மோதின்னு தான் போகணும் கும்பகோணத்தில். என்னமோ தெரியாது, ரங்கராஜன்னா ஒரு ஈர்ப்பு. அதில் ரங்கன் மகா கிட்டிக்காரன். ராமானுஜன் வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய கள்ளன், பொல்லா கருமாணிக்கம் ரங்கராஜன். ஏன்னா குலசேகர ஆழ்வார் எங்கேயோ கேரளம் தானே, திருவெத்துவக்கோடெல்லாம் விட்டுட்டார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் விசிரசா வந்தே ராஜானம் குலசேகரம்னு ஸ்ரீரங்க யாத்திரைக்கே ஆசைப்பட்டாராம். அந்த குலசேகர ஆழ்வாரும் ஆசைப்பட்ட ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அழகாக ஒரு தோட்டம் அமைச்சுட்டார். அதிலிருந்து புஷ்பம் கட்டி 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 ரங்கராஜனுக்கு. இன்றைக்கும் ரங்கநாயகி சந்நிதி எதிர்க்க தான் கம்பன் ரொம்ப ராமாயணம் அரங்கேற்ற மண்டபம் இருக்குது. அதை தாண்டி நேராக போனோம்னா அங்கே ஒரு சின்ன புல்வெளி இருக்குது. இன்றைக்கி அங்கே தான் தொண்டடி பொடியாழ்வாருடைய திருநந்தவனம் இருக்குது. அந்த இடத்த மட்டும் மதில் பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி இப்படி உள்ளே போகும். திருமங்கை மன்னன் தொண்டடி பொடியாழ்வாருடைய நந்தவனத்துக்கு கஷ்டம் வந்துடப்படாதுன்னு ஒதுங்கி போனார். இந்த மாலை கட்டி போட்டு ரங்கராஜன் நான் விப்ர நாராயணதாசன்னு பேர் வச்சு விட்டார். ரங்கராஜனுக்கு அவ்வளோ அழகா பேர் என்னடான்னா விப்ர நாராயணதாசன். பாருங்க, பூவை பற்றி சொன்னால் 3வது மைக் கூட கிடைக்கும். இதெல்லாம் பிரத்யக்ஷம், நான் கேட்கவே இல்லை. முதல்ல 1 வச்சார், அப்புறம் இப்படின்னு 2வது, இவன் 3வது வந்தாச்சு. ஏன்னா ரங்கநாதன், திருவேங்கடமுடையான், வரதராஜன் 3 பேர் வரணும் இல்லை. 3 பேர் போட்டி கொண்டு வந்துவிட்டார். 3 பெருமாள்னா ஆளுக்கு ஒரு மைக் கொடுக்கணும் இல்லையா? 3 மைக். அப்படா அந்த பூவை பற்றி பேசினாலே சுவாமி இவ்வளவு கொடுத்துடுறாருன்னா, பூ கட்டி போட்டா தொண்டடி பொடியாழ்வார் அவ்வளவு கைங்கரியம் பண்ணாராம். காமத்தில் தேவதேவி கிட்ட விழுந்துட்டாராம். ரொம்ப வசரத்தை இருந்தவர் அப்படியே கீழே போயிட்டார். அப்ப கூட ரங்கநாயகி சொல்றார், நமக்கு பூ கட்டி போட்ட பய இவன் எப்படி இப்படி தரம் தாழலாம், அவனை மீட்டு கொண்டு வாங்கோன்னு சொல்லி ரங்கராஜன் நான் விப்ர நாராயணனுடைய தாசன் வேலைக்காரன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். பூ கட்டி போட்டா சுவாமி நமக்கு அடிமை ஆயிடுவார். நாம் அவனுக்கு அடிமையாயிருந்து பூ கட்டினோம்னா சுவாமி நமக்கடிமைன்னு ஆயிடுறார். அந்த தொண்டடி பொடியாழ்வாரம் மீட்டெடுத்து
அவர் தான் இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலேன்னு திருக்கோடு பெண் பிள்ளை சொல்கிறார். திருமாலைன்னு ஒரு பிரபந்தம், நித்தியம் பூமாலையும் கொடுத்துட்டார். பூமாலை பாமாலை 2 மாலையும் கொடுத்தது யாருன்னா தொண்டரடி பொடியாள். இப்படி நம்ம சனாதன தர்மத்தில் நல்ல பூவை பார்த்தாச்சுன்னா உடனே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு தான் இயல்பாக ஒரு ஆசை வரும். பகவானும் அதை ரசிக்கிறான், அனுபவிக்கிறான், ஸ்வீகரிக்கிறான். இது எல்லாம் பார்த்தவர் தான் திருக்கட்சி நம்பிகள் கஜேந்திரதாசர். இந்த ஊர் தான் அவரோட அவதார ஸ்தலம். இங்கே தோட்டம் போட்டு இங்கிருந்து பூவை பறித்து எடுத்துட்டு காஞ்சிபுரம், நமக்கு இன்னைக்கு போனால் டிராஃபிக்லேயே அவ்வளோ நாள் ஆகிடும். யோசிக்கவே முடியாது. சாயங்காலம்னா காஞ்சிபுரத்தை பற்றி கற்பனை கூட பண்ண முடியாது. ஒன்று விடியற் காலம்புற போயிட்டோன்னா ரெடி அர்த்தராத்திரியில் போகணும். பூந்தமல்லியை தாண்டி தாம்பரம் போகிறதுக்கு எனக்கு இந்த திக்குன்னு இருக்கு. இல்லையா காஞ்சிபுரம். ஆனால் நித்தியம் இங்கே பூவெல்லாம் கட்டி எடுத்துட்டு இங்கிருந்து காஞ்சிபுரம் வரதனை நோக்கி, வரதன் மா சுஜ வருந்தாதேன்னு சொல்கிற ஒரு பெருமாள். வருந்தாதே, ஏன் வருத்தப்படுற? நான் இருக்கேன் இல்லை, எந்த வருத்தமும் உனக்கு வேண்டாம். நம்ம லிஸ்டாக வருத்தம் வச்சுருக்கோம். பொண்ணை பற்றி கவலை, பிள்ளைய பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, ஆஃபீஸை பற்றி கவலை, பக்கத்து வீட்டை பற்றி கவலை, நம்மளை பற்றி கவலை, டாக்டர் வீட்டில் போய் உட்காந்தா ஒரு 10 பேர் உடம்புல அவளை பற்றி கவலை, டிவியில் கேட்ட கவலை, கேட்காத கவலை, புதுசாக லட்டு கவலை வேறு வந்துடுது. ஒரு கவலையும் வேண்டாம். மலையப்பன் எல்லார காட்டிலும் ரொம்ப பெரியவன். ராகவேந்திரர் காலத்தில் ஒரு முஸ்லீம் ராஜா வேணுன்ட்டு மாமிசத்தை துண்டு துண்டாக வெட்டி தங்கத்தட்டில் வச்சு துணி போட்டு மூடி ராகவேந்திரத்தை கொடுத்து உங்கள் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுங்கோன்னுட்டான். ராகவேந்திர அசரவே இல்லை. கிருஷ்ணான்னு அதனால ஜலம் தெளிச்சுட்டு அதை எடுத்து பார்த்தா எல்லாம் பூவாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பார்த்தவர்கள் நாம். அதனால் பெருமாள் லட்டுக்கும் பிரச்சனை இல்லை, பெருமாளுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு போராட்டம் இதெல்லாம் சகஜம். இத்தனையும் தாண்டி தான் இத்தனை வருஷம் சனாதன தர்மம் நின்று இருக்கு. இனியும் நிற்கும், எப்பொழுதுமே நின்று தான் இருக்கு. சந்தேகமே வேண்டாம், ஒரு கவலையும் வேண்டாம். மா சுத்த வருந்தாதே. கீதையின் சாரமே இதுதான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. வருத்தப்படாது, எந்த பற்றியும் வருத்தமே வேண்டாம். அவ்வளவு அழகா வரதராஜனுக்கு டெய்லி பூ கட்டி எடுத்துட்டு போனாராம் திருக்கட்சி நம்பிகள். இங்கிருந்து கொண்டு போய் கொடுத்து இந்த பூவெல்லாம் போட்ட உடனே கர்ப்பகிரகம் சூடாக இருக்குமே, கடகடன் வாடி போயிடுறதா. இப்போ அவர் பார்த்தார், ஓ சுவாமி உடம்பு ரொம்ப தகிக்கிறது. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா பூ வாடாது இல்லை. வரதராஜன் எப்பொழுதும் குழுக்குழுன்னு இருக்கிற ஆளாச்சே. பூ வாடுறதுன்னா திருமேனியில் ஏதோ ஒரு வெக்கை இருக்குது. காஞ்சிபுரம் அனல் பூமி தான் எப்பொழுதுமே. ஏன்னா அக்னியிலேருந்து வந்த பெருமாள் தானே வரதன். அப்போ திருக்கட்சி பார்த்தாரா, ஆலவட்ட கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஜோராக விசிறி எடுத்து வீச ஆரம்பிச்சுட்டார். அன்னிலேருந்து பூ வாடவே இல்லையா வரதராஜன் மேலே. வரதன் கேட்டால் எப்படிலாம் கண்டுபிடிச்ச? இல்லை சுவாமி, நீர் குழுக்குழுன்னு இருப்பீர். பூ இவ்வளோ சீக்கிரம் வாடுறதுன்னா உடம்புல அவ்வளோ தகிக்கிறது. நல்லா விசிறி வீசினா சுகமாக இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, பூக்கட்டி போட்டதுக்கு வரதராஜன் கலியுகத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக அவரிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டான். கோவிலில் அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வம் அழகாக பேச ஆரம்பிச்சாச்சு சந்தோஷமாக. அப்புறம் நம்பி எப்படி இருக்கா, என்ன பண்ணுறாய், நாளைக்கு எனக்கு இந்த பூ கொண்டு வாயேன். நம்பி சொல்லுவாங்க, இப்போ சீசன் இல்லை சுவாமி, இந்த சீசன்லாம் வராது. இல்லைடா நாளைக்காக நான் ஏற்பாடு பண்ணுறேன். பகவான் நினச்சா எல்லா சீசன்லையும் பூக்கும் இல்லையா, மனுஷன் நினச்சாலும் நடக்கும்னா. நம்பி சொல்ல, இல்லை இந்த சீசனில் பூத்தா வாசனை இருக்காது, அடுத்த சீசனில் வரட்டும். இப்போ இந்த பூ நன்னா இருக்குது, இதை போட்டுக்கோங்க. சரிடா
நீ எந்த பூ கொடுக்குறியோ நான் வாங்கிக்கிறேன். இப்படி சுவாமி அளவலா வராராம். சாதாரண மனுஷால நம்ம ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்து பேசுகிற மாதிரி வரதராஜன் தன்னுடைய அர்ச்சாவதார ரூபத்தை மாற்றிண்டு பிரத்யக்ஷத்தில் சிரிச்ச முகத்தோட செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட அழகான நீலவண்ண திருமேனியோட சர்வாபரண பூஷிதனாக சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுண்டு ஜாலியாக பேசுகிறானா. நம்பி, இன்னைக்கு போட்ட மாலை ரொம்ப பிடிச்சிருக்கான் பெருந்தேவி தாயாருக்கு. ஆமாம் நம்பி, இது அந்த செண்பகப்பூ என்ன வாசனை தெரியுமா? அப்பப்பா, ஜோர் ஜோர், ஓ தோட்டத்திலேருந்து வர பூக்கு தான் நல்ல விசேஷம் மனம் இருக்குன்றாளாம் தாயார். அவ்வளவு ரசித்து ரசித்து பண்ணுறாராம். பெருமாள் உகந்து உகந்து பேசுகிறாராம். நீங்கள் டெய்லி பூ போட்டே வாங்கல, ஒரு நாள் பெருமாளோட குரல் கேட்கும். கற்பனை பண்ணிக்கூடாது, உடனே சாமி ஆடக்கூடாது. அதுக்கப்புறமா திருப்பி அங்கே ஒரு சீட்டு போட்டு லைனாக ஆள் நிற்க வச்சுருவோம். சாமி அனுபவிங்கோ, அது போதும். அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம். அவ்வளோ அழகா பெருமாள் பேச ஆரம்பிச்சுட்டாராம். பேசி பேசி ராமானுஜரை காப்பாற்றினது வரதராஜன் தான் ராமானுஜருக்கு சொல்கிற அளவுக்கு திருக்கச்சி நம்பிக்கை வந்துட்டாராம். ராமானுஜர் விந்தியமலை காட்டில் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். கங்கை அழிச்சுட்டு போய் காசியில் அந்த விஷயம் தெரிஞ்சு ராமானுஜர் தப்பிச்சுடுறார். எம்பார் கோவிந்தர்ன்ற சிஷ்யனுடைய அனுகிரகத்தினாலே. அப்போ அந்த ராமானுஜரை பகவான் வேடுவனாகவும் தாயார் வேடுவச்சியாகவும் வந்து காப்பாற்றி இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் சாலை கிணறு இருக்கு. அங்கே ராமானுஜர் வரதராஜன் சந்நிதியும் இருக்குது, ராமானுஜர் சந்நிதியும் இருக்குது, சாலை கிணறு இன்னைக்கும் இருக்கு. ராமானுஜருக்கு சந்தேகம் தன்னை யார் காப்பாற்றினதுன்னு. நேர திருக்கச்சி நம்பிக்கை இடத்துல வந்தாராம். சுவாமி, நேற்று ராத்திரி நான் இந்தியமலையில் இருந்தேன், இன்னைக்கு பொழுது விடிஞ்சோன்னு இங்கே இருக்கேன். ஒரு வேடுவனு வேடு வச்சு வந்தார்கள், என்னை காப்பாற்றினார்கள். கிட்டத்தட்ட 750 மைல் தூரம். ஒரு ராத்திரிலாம் ட்ரெயின் கூட வராது, இவ்வளோ ஸ்பீடாக என்னை கொண்டு விட்டாரு. யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்னு விட்டாராம். உடனே திருக்கச்சி நம்பிகள் வரதனை பார்த்தார். நீரோ? வரதன் நானே அப்படின்னா. ராமானுஜ ஸ்வயம் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவுன்னு. ஆனால் அவரு கூட ஒரு ரீகன்ஃபர்மேஷன் வேண்டியிருக்கான். திருக்கச்சி நம்பிகள் சொன்னால் சரியா இருக்கும், அவர் போய் சொல்ல மாட்டார். அப்போ வரதன் சொன்னான், நான் தாண்டா காப்பாற்றினேன், வேடுவனா நான் போனேன், பெருந்தேவி வேடு வச்சியா வந்தா. ராத்திரி அந்த குழந்தை டயர்டாக இருந்தான்னு சொல்லிட்டு நடுவில் படுக்க வச்சுன்னு அவனோட ஒரு பக்கம் நானும் இன்னொரு பக்கம் பெருந்தேவி தாயாரும் படுத்துட்டோண்டா. அப்போ கூட ராத்திரி பெருந்தேவி தாயார் தாகமாக இருக்குது, சாப்பிட தீர்த்தம் வேணும்னு கேட்டா. சாலை கிணற்றிலேருந்து எடுத்து தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு காதால பையதான் எடுத்து கொடுத்தான். அந்த அனுஷ்டான குளத்துலேயும் தாமரை இலையை எடுத்து அந்த கிணத்துலேயும் ஜலம் எடுத்து கொடுத்தான். தாயார் ரொம்ப பிடிச்சிருக்கு பெருந்தேவிக்கு அப்படின்னா. திருக்கச்சி நம்பிகள் கையை கூப்பிண்டார். ராமானுஜா, விளையாழ்வாரே, ராத்திரி வந்தது வரதன் தான், நீர் தீர்த்தம் எடுத்து கொடுத்தது பெருந்தேவி தாயாருக்கு தான். அப்படியா அப்படியா? உடனே திருக்கச்சி நம்பி சொன்னாராம், நித்தியம் பெருமாள் தாயாருடைய திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வாரும்னுட்டார். இன்னி வரைக்கும் அந்த சாலை கிணற்றிலிருந்து ஜலம் எடுத்துட்டு ஒருத்தர் போய் கோவிலில் கொடுத்துட்டு இருக்கார். இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இது எப்படி நடந்தது? திருக்கச்சி நம்பி அவள் அப்பா வந்து பணத்தை கொடுத்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணு, பிஸ்னஸ் பண்ணுன்னு கொடுத்தார். அவள் பெரிய பிஸ்னஸ் மேன், அவள் ஃபேமிலி எல்லாம். அவள் அண்ணா தம்பிலாம் பிஸ்னஸில் போட்டுட்டா. அப்பா கேட்டார், நீ என்னடா பிஸ்னஸ் பண்ணா, எவ்வளோ லாபம் வந்தது? கலங்கா பெருநகரில் சேம வைப்பாக வைத்திருக்கேன்னுட்டாராம். வைகுண்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னுட்டாராம். வைகுண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கடான்னா இங்கே தோட்டம் அமைச்சு இங்கே பூ எடுத்து கொண்டு போய் வரதராஜனுக்கு கொடுத்ததில் வைகுண்டத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு வம்சமாக வரும். உமக்கும் உண்டு எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி இத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்கும்ன்ற கலங்கா பெருநகரில் சேம வைப்பாக வைத்தேன்னுட்டான். இங்கே இன்வெஸ்ட் பண்ண பூந்தமல்லி நல்ல இடம் இன்வெஸ்ட் பண்ணுறது. பக்தியை
உடனே நாளைக்கு ஒரு கிரவுண்டாக வாங்கி போடக்கூடாது. அது உங்கள் பாடு. பக்தியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பண்ணியாச்சுன்னா மோட்சம் வரைக்கும் செல்லுபடியாகும். அவ்வளவு அழகா திருக்கட்சி நம்பிகள் அதை பண்ணதுனாலே பரதன் உகந்து போய் பேச ஆரம்பிச்சுட்டானோ. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை தன் வீட்டில் சாப்பிடணும்னு கூப்பிடுறார். அப்போ பரதன் கேட்குறான், என்ன நம்பி நீங்கள் என்ன ரொம்ப குஷியாக இருக்கியே? இல்லை, இளையாழ்வார் அவர் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சுவாமி. என் மேலே ரொம்ப அபிமானம் உடையவர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு, என்னன்னு சொல்ல தெரியல, இந்த உலகத்தில் நெருப்பு பூத்திருக்க உலகத்தில் நீர் பூத்த நெருப்பு போல, நீர் பூத்த தாமரை போல இருக்கார். அதிசயமாக இருக்கார். அத்தனை ஒரு வைராக்கியம், அத்தனை ஒரு ஞானம். கலியுகம் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் அவர் மட்டும் ஞான சுடரா ஜொலிக்கிறார். அந்த நீர் பூத்த நெருப்புன்னு சொன்னார். இந்த அக்னி பூமியில் தாமரையாக இருக்கார். ஹிருதயத்தில் அவ்வளோ ஒரு பக்தி. வரதராஜன் சொன்னானோ, அவன் சுயம் என்னுடைய ஆதிசேஷன். கண்களில் கண்ணீர் திருக்கச்சி, உம்முடைய ஆதிசேஷனா? உண்மை சுமந்துட்டு இருக்க ஆதிசேஷனா? திருப்பார்கடல்ல? ஆமாம், அவனே தான். ஒன்று ஆச்சாரியனா அடையணும்னு அவனுக்கு ஆசை. திருக்கேசன், ஐயோ இது நடக்குமா தகுமா? அவனுக்கு ஆசை. பார்த்துக்கோ, போய் சாப்பிடுவா அப்படின்னு அனுப்பினாரா? இந்த ரகசியம் எல்லாம் திருக்கேசி நம்பிக்கை தெரிஞ்சுக்கடா ஒரே காரணம், இங்கேருந்து பூ கட்டி கொண்டு போட்டதுக்கு. வரதன் பெரிய பெரிய ரகசியம் எல்லாம் சொல்கிறான். ராமானுஜருடைய ரகசியங்கள் யாரோ சில பேருக்கு தான் தெரியும். நம்மாழ்வாருக்கு தெரியும், மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியும், ஆளவந்தாருக்கு தெரியும். திருக்கச்சி நம்பிகளுக்கு வரதராஜனே சொல்லிட்டான், இவன் என்னுடைய ஆதிசேஷன். இதெல்லாம் முடிஞ்சது. கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஸ்திதியில் சுவாமி ராமானுஜருக்கு சில சந்தேகம் எல்லாம் வந்துடுது. திருக்கச்சி நம்பிக்கிட்ட போய் சொன்னார், சுவாமி என் மனசில் சில நினைவுகள்லாம் இருக்கு, கொஞ்சம் வரதனிடத்தில் கேட்டு சொல்லுங்கோன்னுட்டார். நீங்கள் தான் வரதனிடத்தில் பேசுகிறேன், கேட்டு சொல்லுங்களே. என்ன விஷயம்னு சொல்லணும் இல்லை, ராமானுஜர் என்ன விஷயம்னு சொல்லலை. என் மனசில் சில நினைவுகள் இருக்கு, அது சரியான தேவரீர் வரதனிடத்தில் கேட்டு சொல்லும்னுட்டார். ராமானுஜர் சொல்லிட்டார், போயிட்டார். திருக்கச்சி நம்பிகள் அப்படி வீசின்னு இருக்காராம். வரதன் கேட்டா, என்னடா என்ன விஷயம்? ஏதோ இளையாழ்வார் மனசில் சில நினைவுகளாம். அதுவா, நானே பரதத்துவம் பெரிய வேதாந்த ரகசியத்தை 6 வார்த்தைகளில் சொல்லிட்டாராம். அகமேவ பரதத்துவம், நான் தான் பரதத்துவம். ஜீவன் வேற பிரம்மம் வேற, இதுதான் நம்ம சம்பிரதாயம். சரணாகதியே உபாயம். அந்திம கால ஸ்மரணம் வேண்டாம், பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும், இந்த சரீர முடிவில் மோட்சம் அப்படின்னு நிறைய அழகாக சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு ஆனந்தம் திருக்கசி. இதெல்லாம் எப்படி கிடச்சிதுன்னா, பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணதுனாலே கிடைச்ச பாக்கியம். ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷன், ஸ்வயம் லக்ஷ்மணனாக இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார், ஸ்வயம் பலராமனாக வந்திருக்கார். அவரே தான் கலியுகத்தில் ஆச்சாரியனாக வந்திருக்கார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தப்பரம் பலபத்ரஸ்திருதி அஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி. அவரே தான் கலியுகத்தில். அவருக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல ஒரு திருக்கச்சி நம்பிகள் கிடைச்சார் அப்படின்னா புஷ்ப கைங்கரியத்தினார். ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல மழை. திருக்கச்சி நம்பிகள் ராத்திரி கைங்கரியம் எல்லாம் முடிச்சாச்சு, சந்நிதியெல்லாம் அடைச்சாச்சு. தான் இருக்கிற வீட்டுக்கு போகணும் காஞ்சிபுரத்துக்கு. அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான், வரதன்னு பேர். வரதா வரதா வரதான்னு கூப்பிட்டார். அது எங்கே தூங்கி போயிடும். சிஷ்யான்னு அப்படிதான், நம்ம ஒன்று சொல்லுவோம், அவள் ஒன்று செய்வாள், அப்புறம் எதுவும் சரியில்லைன்னு சொல்லுவாள். நம்ம ஒரு சரியாக சொல்லியிருப்போம், அதுக்கு நேர்மாறாக ஒன்று பண்ணிட்டோம், எதிர்பார்த்த பலன் வரலைன்னா எப்படி வரும்? வரதா வரதா வரதான்னு கூப்பிட சிஷ்யன் தூங்கிட்டான். வரதனே வந்துட்டான். வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு திருக்கச்சி நம்பிகளுக்கு பாதுகையெல்லாம் எடுத்து போட்டுட்டான். திருக்கச்சி நம்பிகளுக்கு தெரியல வந்தது ஸ்வயம் வரதன். நேராக வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே சுவாமி மன்னிக்கணும்னு உள்ளேருந்து வரதன் ஓடி வரான். என்னடா மன்னிக்கிறது? இல்லை, கொஞ்சம் அசந்து போயிட்டேன்,
நீ தான் வந்தியாடா. நான் வரல, வரதன் தான் வந்தான். அப்போ தான் அவருக்கு வரதன் தான் வந்தான். ரொம்ப அழுக திருக்கட்சி நம்பிகளுக்கு. எனக்கு குறை பிடிச்சியோ, எனக்கு பாதுகா எடுத்து போட்டியா, எந்த விதத்தில் நியாயம் அழறார். வரதான் சொன்னான், நீ எனக்கு எவ்வளோ பண்ணுறல, எவ்வளோ பூமாலை கட்டி போட்டிருக்க, ஒன்றே ஒன்று நான் பண்ணுறேன்னு. கோபம் வந்துடுதான் திருக்கட்சி நம்பிகளுக்கு. இனி நான் அந்த ஊரில் இருக்க மாட்டேன், அது பிரணய கழகம் மாதிரி. போ, என்ன இப்படிலாம் பண்ணுற. இந்த உரிமையில் கோபம் வந்து கிளம்பிட்டாராம். நேராக கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டார். ரங்கராஜனை போய் விசிற ஆரம்பிச்சார். அவருக்கு இதே பழக்கம், அப்படியே பழகிட்டார். ரங்கராஜன் விசிற ஆரம்பிச்சார். ரங்கராஜன் கேட்டார், என்ன ஆச்சு? இல்லை தேவரி இருக்கு வேர்க்குமே எனக்கு. இந்த பக்கம் காவேரி கொள்ளிடம் எல்லாம் ஓடின்னு இருக்கு. திரைகையால் அடிவருட பள்ளிகொள்ளும் கருமணியே கோமளத்தையும் படுத்துன்னு கிடக்கிறேன். என்ன சென்னல் கவரி வீசும்னு இருக்கு. எனக்கு என்ன கரை? ஓ, பரதன் தான் பாவம். ஊரே வெக்க பூமி, மனுஷன் அதை விட வெக்க ஜாஸ்தி. நீயாவது கொஞ்சம் போய் விசிறுன்னு அனுப்பினார். பேர் பார்த்தா ரங்கராஜன் சரிபட்டு வரல. நேராக கிளம்பி திருப்பதி போயிட்டார். அப்படியே திருப்பதி மலை ஏறிட்டார். அங்கே போய் அழகாக விசிறி வீசினார். திருப்பதி பெருமாள் கேட்டார், இங்கே இல்லை வேர்க்குமே, குழு குழுன்னு இருக்கு. சிந்து பூ மகிழும் திருவேங்கடம். அவ்வளவு அழகா கோணேரி கரை, அவ்வளவு விதமான அருவிகள் எல்லாம் கொட்டி கிடக்கு. சிலு சிலுன்னு இருக்கு. கீழ் திருப்பதி, திருப்பதி தான் சுடும், திருமலை சுடாது, குழு குழுன்னு தான் இருக்கும். நீ காஞ்சிபுரமே போ. வரதராஜனுக்கு பூமாலை கட்டி போட்டதுக்கு ரங்கராஜன் பேசுகிறார், மலையப்பன் பேசுகிறார், ரெக்கமெண்டேஷன் வேறு. இது நடுவில் சொப்பனத்தில் வரதன் வந்து, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், நீ வட்டி போடுற மாலையை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா வரை கண்டிஷன் போட்டுட்டு பெருமாள்கிட்ட கண்டிஷன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நீ வந்துடுறா, வேர்க்கிறதுடா அப்படின்னு வரதன் வேர்க்க விறுவிறுக்க போய் அவர்கிட்ட காட்சி கொடுத்தவொடனே, அதன் பிறகு திருக்கட்சி நம்பி காஞ்சிபுரம் வந்து திரும்பியும் பெருமாளுக்கு விசி வீசினார்னு இருக்கு. இத்தனைக்கும் காரணம் என்ன? பூமாலை. இந்த பூமாலை கட்டி போட்டதில் இவ்வளவு அனுபவம். வசதி தானே. பூ ஒன்றும் பெரிய விலை கிடையாது. நமக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அதை போட்டா போதுமே. பத்திரம் புஷ்பம் பவம் தோயம், ஒரே ஒரு பூ தானே. இந்த பூவை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா பெருமாளுக்கு, அத்தனை சந்தோஷம். அதனால நிறைய பூ கொடுங்க சுவாமிக்கு. நம்ம இந்திரியங்களே புஷ்பங்கள். பெரியவா சொல்கிறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், காலால் நடக்கிறோம், கையால் வேலை பண்ணுறோம், வாயால் பேசுகிறோம், நாக்கால் ருச்சிக்கிறோம். எல்லாமே ஒரு புஷ்பம். எல்லாமே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிடும். உங்களையே பூவாக சுவாமிகிட்ட கொடுத்துடணும். நம்ம சொல்லணும் இல்லையா, மனசை ரொம்ப நோகடிச்சு விடுறாங்க. மனசு பூ மாதிரி தானாக சந்தோஷத்தில் அன்பில் மலரணும். குறைகிட்ட கொடுத்தா பிச்சு தான் போகும். நீங்கள் யார்கிட்டெல்லாம் கொடுத்து மனசை வந்து போச்சோ அவகிட்டே மனசை கொடுத்த, அது கொடுத்து நோகடிச்சான்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப கொடுக்குறேன்னா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அப்படிதான் கேட்கணும். குரங்கு பூவை பிச்சு போடுன்னு தெரியும், மனசை கொடுத்தா அவன் நோகடிக்கிறான்னு தெரியுது. ஆனாலும் இவ்வளோ ஆயிரக்கணக்கான தடவை திரும்ப 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 மனசை கொடுத்துட்டு இருப்பாளா? கொடுக்க வேண்டியது தெய்வத்துக்கிட்ட, பகவான் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுப்பான். எப்பொழுதுமே பத்திரமா வச்சுருப்பான். அதனால பகவான் தன் திருக்கைகள்லேயே தாமரையை வச்சுட்டு இருக்காங்க. குருவாயூரப்பன் அவ்வளோ அழகாக தாமரை பூ வச்சுட்டு இருக்கு. குஞ்சலமாக காத்தால நிர்மாலயத்திலே பார்த்தாலும் ஒரு தாமரை பூ வச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி உன் மனசையும் தான் நான் வச்சுக்கிறேன். அப்படியே அழகாக கை நீட்டி வாங்கிக்கிறானே சுவாமி. கொடுத்துருங்கோ. இந்த மனசு தானே படுத்துறது. மனசுன்ற புஷ்பத்தை சுவாமிகிட்ட கொடுத்துருங்க. அது புரி ஜெகநாதனுக்கு செண்பகப்பூ ரொம்ப பிடிக்கும். குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், செண்பகமாக இருந்துட்டா போதும் எனக்கு திருப்பதியில். ஏன்னா நான் செண்பக மரமாக ஆயிட்டேன்னா தாயாரும் பெருமாளும் விளையாடிட்டு வருவா. ரெண்டு பேரும் நான் மரமாக நின்று மரத்தை சுற்றி விளையாடுவா. அவள் தாயார் மரத்தை பிடிச்சி சுற்றுவா, பெருமாள் மரத்தை உழுக்குவார். 4 புஷ்பம் தாயார் மேலேயும் பெருமாள் மேலேயும் நேரம் அர்ச்சனை பண்ணிவிடுவேன். அதனால் செண்பகமாக ஆயாச்சுன்னா எனக்கு பரம பாக்கியம், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாமே அப்படின்றார்.
ஒன்பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேன். எனக்கு பெரிய பாக்கியம். திருவேங்கடமலையில் ஒரு செண்பக மரமாய் இருந்தா போதும். செண்பக பூச்சூட்டவாரா என்ற புரி ஜெகநாதனுக்கு செண்பகப்பூ ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே வீதிகளில் நிறைய விற்பா. ஒரு நாள் எல்லா கடையிலையுமே செண்பகப்பூ காலி ஆகிடும். இன்றைக்கும் எப்போ போனாலும் செண்பகப்பூ. நான் பார்த்த ஒரே இடம் ஸ்ரீரங்க நாச்சியார் சந்நிதி வாசல். அங்கே எப்போ போனாலும் செண்பகம் இருக்கும். அங்கே மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அது வச்சிருக்கிறது அழகாக வட்டமாக அப்படி வச்சுருப்பான். எப்படி இங்கே வரதராஜன் தலை பின்னாடி சூரியன் இப்படி இருக்காரோ அந்த மாதிரி இப்படி வட்டமாக தான் வச்சுருப்பான் இந்த ஸ்ரீரங்கத்தில் செண்பகப்பூ. ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு செண்பகப்பூ இருந்தது. ஒரு ராஜகுமாரனுக்கு பழக்கம் டெய்லி புரி ஜெகநாதனுக்கு செண்பகப்பூ கொடுக்கறதுன்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி பார்த்தா ஒரே ஒரு பூ இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பணக்கார வீட்டு பிள்ளைக்கும் டெய்லி பகவானுக்கு செண்பகம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கான். அவனும் தேடிட்டு வரான், இவனும் தேடிட்டு வரான். ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு செண்பகப்பூ. இவனும் வேணுன்றான், அவனும் வேணுன்றான். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில். இவன் 50ன்றான், அவன் 100ன்றான், அவன் 150ன்றான், 500ன்றான். நல்லா ஏறி 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 பல லட்சங்களுக்கு போயிடுது ஒரு செண்பகப்பூ. கடைசியில் அந்த ராஜகுமாரன் வாங்கிட்டான். வாங்கியாச்சு. அந்த செண்பகப்பூவை கொண்டு போய் 200 ஒரு செண்பகப்பூ நாளைக்கு வாங்கிக்கலாம் விட வேண்டியது தானே. இன்னைக்கு கொடுத்துடணும். ஆனால் இன்றைக்கி உசுரோடு இருக்கேனே, நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது. இன்னைக்கு கொடுக்குற நிலைமையில சுவாமி என்னை வச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். கடையிலே பூ வாங்கிட்டு வந்துட்டோம்னா வாங்குற நிலைமையில நம்மளை வச்சிருக்கு. நம்ம வாங்குற நிலைமையில் இருந்தாலும் கிடைக்கணுமே. இப்போ நீங்கள் பண்டரிபுரம்லாம் போயாச்சுன்னா வாசனை பூவே கிடையாது. எல்லாம் அந்த கேந்தின்னு சொல்லுவார், அதுதான் கிடைக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் துளசி கிடைக்கும். நல்ல வாசனை உள்ள பூவெல்லாம் கிடைக்கவே. இங்கேருந்து கொண்டு போனால் அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. ஆனால் வாசனை பூக்கள்ன்றது பாண்டல் ரொம்ப குறைவு. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு தான். அதெல்லாம் ஆழ்வார்களுடைய விஷயம் தான். அதை ஒத்துட்டு தான் ஆகணும். அப்போ அந்த ஒரு செண்பகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டான். ஜெகநாதன் தலையில் கொண்டு வச்சுட்டான். அவ்வளோ பெரிய முகம். அது மூணு செண்பகம் தெரியவே தெரியாது. ஈன்னு சிரிச்சுன்னு வாங்கிட்டான் ஜெகநாதன். ராத்திரி சொப்பனத்தில் ஜெகநாதன் வந்துட்டான். இந்த ராஜகுமாரனை பார்த்து சொன்னான், டே நீ கொடுத்த பூ ரொம்ப கணக்கிறதுடா அப்படின்னு விட்டானா. ராஜகுமாரன் பயந்து போயிட்டான். என்னாச்சு ஜெகநாதா, அகம்பாவமா, திமிரா? இல்லைடா, ஒரு பூக்கு இவ்வளோ விலை கொடுத்துட்டியாடா. அதை நினச்சேன் பூ ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குடா. தங்கம் 1 கிராம் தானே, வெயிட் 1 கிராம் தான், விலை அதை விட விலையா அந்த செண்பகப்பூ. உடனே அவன் அழுதானா, பிரபோ உனக்கு அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணுற நிலைமையில் அந்த பைசா கொடுத்து வாங்குற நிலைமையில நீ வச்சிருக்கியடாப்பா, இது உன் கருணை தானே அப்படின்னா. அப்போ பகவான் உகக்கரம் எதையும் எதிர்பார்க்க. அதனால் நிறைய விதவிதமாக பூக்கள். எங்கேயாவது போகிறீங்களா, நிறைய பூவாக பார்க்குறீங்களா, அப்படியே மானசீகமாக அப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சில சமயத்தில் முழு 50 ரூபா 100 ரூபாலாம் விற்கும். சில சமயத்தில் வாங்க முடியாது. கடை வாசல் நின்று மானசீகமாக சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிடும். நான் வாங்க வேண்டாம்னு சொல்லலப்பா, அப்புறம் வெளில போனேன் நான், பூக்காரெல்லாம் இருக்கா, வாங்க வேண்டாம்னு சொல்ல. இன்றைக்காக ரொம்ப விலை ஜாஸ்தி, என்னால் அவ்வளவு கொடுத்து வாங்க இயலாது அப்படின்னு தோணித்துன்னா அப்படியே மானசீகமாக கொடுத்துட்டு போயிடுது. அது இந்த திருநெல்வேலி பக்கம் தோவாலையெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, பூ மார்க்கெட்டு அப்படி குமிஞ்சு கிடக்கும் அந்த பிச்சி பூ எல்லாம். பார்த்தோன்னே அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். மானசீகமாக கொடுத்துட்டே இருக்கும். ஆனந்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். உங்கள் மனசு, உங்கள் இந்திரியங்கள், உங்கள் வாழ்க்கை, இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த இத்தனை நாட்களையுமே சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. பூவாக போட்டுடுங்க. ஒவ்வொரு நாளும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுற காரியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு போட்டுடுங்க. பூவாக போட்டுடுங்க. அது சிலது காட்டு பூ, சில பூவெல்லாம் தொட்டால் நாவும். சில கர்மாக்கள் நமக்கே கன்றாவியாக இருக்குது.
அதுவும் ஏதோ ஒரு பூ சுவாமி திருவடியில் கொண்டு போடணும். ஒரு எருக்கம்பூக்கு கூட பிள்ளையார் சதுர்த்தி வந்தால் விலை இருக்குல்ல, இன்னும் விலை விற்கிறதா? இப்போ அன்னி வரைக்கும் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. அன்றைக்கி வேலை அவ்வளோ விலை, 50 ரூபா 100 ரூபா. அப்போ தெய்வம் உகக்கிறது, பகவான் ரசிக்கிறான். கண்ணன் விதவிதமான காட்டு புஷ்பங்களையா சூடிண்டு அலையிறான் அப்படின்னு தான் பாகவதத்தில் காண கிடைக்கிறது. இன்றைக்கும் கோவர்தன மலையடிவாரத்தில் குசும் சரோவர் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. நல்ல வாசனையில் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு தோட்டம், அங்கே பெரிய குளமெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு லீலை உண்டு. ராதைக்கு கண்ணன் தலைவாரி விடுற லீலை. அங்கே பார்த்தா ராதாராணி கையில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பா. கண்ணன் பின்னாடியிலேருந்து அவர் தலைமுடியை வர்ற மாதிரி. இந்த ராதாராணி கண்ணாடியை தான் பார்க்க மாட்டான், லேசாக திருப்பி வச்சிருப்பா, கண்ணனுடைய முகம் தெரிகிற மாதிரி. அப்போ கண்ணன் அடி வகுடெல்லாம் ஒழுங்காக இருக்கா பாரு, பூவெல்லாம் அழகாக 2 பக்கம் அப்படி. நீங்கள் சொல்கிற ஸ்டைலெல்லாம் ராதாராணி நிறைய பண்ணியிருக்கான். இன்றைக்கெலாம் பண்ண முடியாது. முக்கால்வாசி பேர் பூ இப்படி விடுறதெல்லாம் முடி கம்மியாக இருக்கிறத மறைக்கிறதுக்காக. ராதாராணிக்கு சுபாவமாகவே நல்ல முடி உண்டு, அவ்வளோ முடி உண்டு. அதுலேயும் வெரைட்டியாக கண்ணன் மாட்டி மாட்டி விடுவான். தாயாருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பூ மாலை போட்டால். இப்போ ராதாராணி தலையில் இப்படி பூவெல்லாம் வச்சுட்டு பகவான் பாருடி நல்லா இருக்காடி, கண்ணனை பார்க்கடா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றான். கண்ணன் சொல்லி கண்ணாடி நீ பார்த்து சொல்லிடி, கண்ணா நான் எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் ரசிக்க போகிறது நீ தான். ஓ முகம் சந்தோஷம் ஆயிடுத்துன்னா நீ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காய், நான் எப்படி இருக்கணும் நீ தான் ரசிக்கணும். ஒரு சின்ன குழந்தைய அம்மா விதவிதமாக அலங்காரம் பண்ணுவோம், குழந்தைக்காக தெரிய போகிறது ஒன்றும் தெரியாது, அது பாட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அழுப்பி தான் பண்ணணும். ஆனால் அம்மா ரசிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி கண்ணா நான் என்னுடைய அலங்காரம் எல்லாம் நீ ரசிக்கிறதுக்காக. இன்றைக்கும் அந்த இடத்துல ராதாராணிக்கு விதவிதமாக பூக்கள் சூடுவான். அதனால் ஆனந்தம். அவங்க வீட்டில் பகவான் இருக்கானா, மூர்த்தி இருக்கா, ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இருக்கா, அழகாக பூமாலை கட்டி போடுவோம். திருக்கச்சியம்பில் நினச்சிக்கோங்கோ, மாலாக்காரன் நினச்சிக்கோங்கோ, பெரியாழ்வார், தொண்டடி பொடியாழ்வார், இவன் 4 பேரே போதும். இவாளை நினச்சிண்டு ஆனந்தமாக பூ கட்டி போட்டு சௌக்கியமாக இருக்கும். புரட்டாசி மாதம் ஆனந்தமாக பகவானுடைய அனுபவத்தில் திளைச்சண்டு இதே மாதிரி எப்பொழுதுமே குதூகலமாக குஷியாக நிம்மதியாக திருப்தியாக பக்தியான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण. பகவானுடைய கிருபை. 2 நாள் முன்னாடி தான் சுவாமி ஃபோன் பண்ணார். 4 வாரத்தில் ஏதான ஒரு வாரம்னார். அப்புறம் 2ஆம் வாரம் இல்லை, 3ஆம் வாரம் இல்லை, இந்த வாரம் நான் வந்ததே முந்தானே தான் இமயமலையிலேருந்து இறங்கினேன். பிடிச்சி நேராக கொண்டு வந்து திருக்கச்சி நம்பிகள் சந்நிதியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினார். இதை விட வேறு என்ன வேணும்? அவர் புரட்டாசி சனிக்கிழமைக்கு தன பக்தாளோடு இருந்து பகவானை சேவிக்கிறதுக்கும் பகவத் அனுபவத்தை பேசுறதுக்கு ஆளவந்தார் சந்நிதியில் அவர் முன்னாடி உட்காந்து வைபவம் சொல்கிறதுக்குமான பாக்கியம் கோட்டி சென்ம சுக்கிருத்தம். அதனால் ஏற்பாடு பண்ண கோவில் நிர்வாகத்தாருக்கும் தர்மகர்த்தாவுக்கும் அடியனை காண்டாக்ட் பண்ண ரமேஷ் சுவாமிக்கும் தலையெல்லாம் கைமாறி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. आनंदो ब्रह्म दिव्यगानाद आनन्दाच्येवकल्भिमानि भूतानि ध्यायन्ते आनन्देन ध्यातानि जीवन्ति आनन्दं प्रयन्तमि सन्निधन्ते तैषावाहाभ्यवेवारुणे विद्या परमे
व्योमन् प्रतिष्ठिता यहेमं भेदप्रतिष्ठते अन्नभारन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवच्चसेन महान् कीर्त्या राजाय प्रजज्ञसाहिनेः नमो वयं वैः श्रवणाय कुर्महे अवैकामार्गमकामायमश्चाः कामेश्वरो वैः श्रवणोरधाधो कुबेराजभैः श्रवणाय महाराजाय नमः तत्पुष्पवल्लीनायिका समेत देवराज स्वामी अनुग्रहं ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்தாங்க.